யங்கஸ்ட் சன் ஆஃப் த அமன் கிளான் மன்வா தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன இதில் கடைசி வீடியோ எங்கே முடிஞ்சதுன்னா, நம்ம ஹீரோ அவருக்காக வந்து என்னன்னா ஃபோர்ஸை வந்து கரெக்டாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னன்னா ஹையர் ரேங்கிங் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ளேயே வந்து என்னன்னா சண்டை போட்டு எல்லாம் வந்து இது பண்ணிப்பாங்க. அதோட தான் வந்து முடிச்சிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் வந்து என்னன்னா சண்டை போட்டு முடிச்சிடுறாங்க. சரி, ஓகே, ஏதோ யார் யாருக்கு என்னென்ன இதுங்கிறத நீங்களே பார்த்துட்டீங்களா? உங்களை இவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களை எப்படி வந்து கூப்பிட்றது? உங்களை எல்லாத்தையும் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அந்த கதவை வந்து உடச்சிக்கிட்டு ஹீரோவோட அந்த செகண்ட் பிரதர் அவன் டக்கு டக்குன்னு உள்ளே வர ஆரம்பிச்சிருவான். வந்துட்டு, பிரதர் நீ நல்லா இருக்கியா? உன்னை வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து டியூவில் சீக்கிரம் வச்சுக்கலாம், நீ சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, என்னது டியூவில் சீக்கிரம் வைக்கணுமா? ஏய், நேத்தானடா வந்து பேசணும், நீ என்னடா அதுக்குள்ளே இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? நீங்கள் உங்கள் ஆளுங்க தான் வந்து எல்லாரும் வந்து என்னென்னா என்கிட்ட சீக்கிரம் டியூவில் வந்து வைக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து என்னென்னா அது சீக்கிரமாகவே வந்து வச்சிடலாம், நீ அதை பற்றி எந்த வித கவலையும் வந்து படாத அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன டென்ஷன் ஆயிடுறான். என்னடா இவன் கூட நான் இப்போ சீக்கிரமாக எப்படா சண்டை போட முடியும்? என்னால் இது நம்பவே முடியல. எப்படி இது வந்து முடிஞ்சது? இந்த வேலைக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் இந்த முட்டா பயலுக தான். எவன்டா வந்து என்னன்னா இந்த டியூவில் சீக்கிரம் வைக்க சொல்லி கேட்டது யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்தையில் பார்த்தாக்கா அந்த மாங்க் வந்து கயத்துக்கிட்டு நான் தான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போயும் மண்டே வந்து என்னன்னா எனக்கு பொழக்கணும் போல எனக்கு கோவம் வருது. எதுக்குடா இப்போ தேவையில்லாமல் சொல்லிட்டு இருந்தா? சரி, ஓகே, இப்போ நம்மளால் வந்து என்ன பின்வாங்கலாம் முடியாது. நம்ம சீக்கிரமாக வந்து ஜெயிச்சே வந்து ஆகணும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம இப்போ எப்படி ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல. நம்ம இப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டால முடிஞ்சிச்சுன்னு போட்டு டமால் டுமால் எல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த ஃபிசிஷியன் அவர் இருக்கிற அந்த இடத்துல வந்து இருக்கும்போது, அந்த மெய்டிட்ட வந்து புக்கை காமிச்சு இந்த பாட்னி புக்கில் இருக்க எல்லாத்தையும் வந்து படிச்சிடு அப்படின்னு சொன்னோன்னே, அவளும் அதை பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன். என்ன சொல்கிறேன்? இந்த மாதிரி புக்கில் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும்னா 5 வருஷம் ஆகும். சரி, ஓகே, நீ எல்லாத்தையும் படிச்சேங்கிற, இந்த ஜிங்சங் இதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது செடி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிடைக்காது. இது வந்து என்னென்னா மலைப்பகுதியிலும் அதே இன்னும் பாறைகளுக்கு நடுவுலையும் தான் வந்து இருக்கும். இது என்னன்னா அதிகப்படியான ஹீலிங் எபிலிட்டியை கொண்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது நம்ம அதிகப்படியாக சாப்பிட்டோம்னா நமக்கு வயசாகுதுன்னு கூட வந்து சொல்லுவாங்க. இவ்வளோ எது தெரிஞ்சிருக்கேன், நீ யார் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நான் வந்து யுனானில் இருக்க ஒரு பிசிஷியனில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஃபிசிஷியன் வந்து என்னென்னா இப்போ இல்லை அப்படிங்கும்போது, அந்த ஃபிசிஷியனா அவர் ரொம்ப வந்து என்னென்னா ஒரு திறமையான ஆளாச்சு. நீ அவர் பொண்ணாருன்னா கண்டிப்பாக நீ நிறைய விஷயம் கஷ்டப்பட்டிருப்ப அப்படிங்கும்போது, நான் ஒரு கிரேட்டான ஆள் கூட வந்து இருந்தேன், அதனால தான் அப்படிங்கும்போது சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அவன் இருக்கிற இடத்துல இருந்துட்டு அந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு, எதுக்கு நீ யங் மாஸ்டர் வந்து தேர்ந்தெடுத்த? அவர் கூட இருந்தேனாக்கா உன் வாழ்க்கையே நரகமாக போயிடும், நீ முள் பாதையில் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும்போது, அவன் இருந்துக்கிட்டு எனக்கு தெரியும் அவர் கூட இருந்தால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த வாழ்க்கை தான் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை. அதிகப்படியான பிரச்சனைகள் இருந்தால் தான் நம்மளால் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வந்து இருக்க முடியும். நம்மள புத்திசாலிங்களுக்குலாம் அதுதான் ஒரு விஷயம். அதனால நான் கண்டிப்பாக நம்புகிறேன், யங் மாஸ்டர் வந்து என்னென்னா ஃபுல்லாக என்ன சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணுவார். அவர் வந்து என்னென்னா என்னை ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இவன் சரியான லூசு பயலாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எனக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டே வந்து சேர்த்துருக்கேன், அது இவ தான். இவரும் வந்து என்னென்னா அந்த ஸ்காலர் எக்ஸாமில் எழுதி வந்து செகண்ட் ரேங்கை வந்து எடுத்திருக்கா. உண்மையாகவே வந்து சூப்பரான ஆள் தான் இவ. ஒரு நிமிஷம் நில்லு, நீ அந்த 3rd மினிஸ்டர் சேச்சான் அவரோட பொண்ணு தானே நீ? ஆமாம், நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க, நான் அவரோட பொண்ணு தான் அப்படிங்கும்போது, அந்த ஆள் வந்து என்னென்னா ரொம்ப கிங் சைடு தான் வந்து இருந்தான். ஆனாலும் வந்து என்னென்னா அவனை வந்து கொன்னுட்டாங்க. அவனை கொன்னுட்டா அவனோட மொத்த ஃபேமிலியும் ஸ்லேவரிக்கு வந்து விற்றுட்டாங்க. கண்டிப்பாக இவ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. சரி, ஓகே, இதுதான் வந்து ஏன்னா விதி போல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சிரிச்சுட்டு, இனிமேல் நீ என் கூட தான் வந்து ஆகணும், இந்த முட்டாள் கூடலாம் உன்னால் இருக்கவே வந்து முடியாது, அது உன்னோட வாழ்க்கையை வந்து கெடுத்துடும், இனிமேல் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட்டு போய், நில்லியா நான் தான் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் 4 கிளான் ஸ்பெண்டிங் பவலியன் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கோல்டன் கிங் வந்துட்டு என்னன்னா அந்த பொண்ணை வந்து கூட்டி இந்த மாதிரி காமிக்கிறான். இவங்கள வந்து என்ன உங்கள் டீமில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படிங்கும்போது அந்த ஆள் வந்துட்டு பார்க்குறான், இவளுக்கு என்ன திறமை இருக்குது. சரி, ஓகே, அவரே சொல்கிறாருங்கும் போது கண்டிப்பாக ஏதாவது திறமை இருக்கும் அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, நீங்கள் என் மேலே வச்சுக்க ஹோப்பை நான் வந்து கண்டிப்பாக வந்து வீணாக்க மாட்டேன், நான் யங் மாஸ்டருக்கு வந்து என்னென்னா ரொம்ப உதவியாக தான் இருப்பேன் அப்படிங்கும்போது, சரி, ஓகே, ஏதோ ஒன்று நம்ம வந்து நான் கண்டிப்பாக வந்து இது பண்ணுவோம், உன்னால் வந்து சீக்கிரமாக இது எல்லாத்தையும் வந்து செய்ய முடியுதான்னு வந்து பார்ப்போம். இது வந்து என்னென்னா எனக்கும் வந்து ரொம்ப லாபகரமான ஒரு விஷயமா தான் இருக்கும்போது, அவள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா நம்ம ஹீரோ தான் அந்த ட்ரைனிங்கில் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நவுத்துறான். உண்மையாகவே இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தலையில் அடிச்சு நவுத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து தலையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து வேறு யார் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த ஊடான் செட்டோட அந்த எல்டர் இருந்துட்டு, சரி, ஓகே, அடுத்து இப்போ நான் வரேன், என் கூட வந்து நீ இப்போ சண்டை போட தயாராரு அப்படின்னு சொல்லும்போது, சரி, ஓகே, வாங்க, யாராக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்னென்னா சண்டை போட வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த எல்டர் வந்து என்னென்னா அவங்க இடத்துலேருந்து மறைஞ்சிட்டு என்னென்னா டக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து பண்ணுவோம். ஹீரோ அதுலேருந்து என்னென்னா தட்டி முக்கி அங்கிட்டு திணறி போய் நின்றுவான். எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. என்னடா இது, இந்த கிணறு இப்போ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இது ஓஷன் ஸ்வாட் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிப்பான். ஹீரோவும் என்னன்னா டக்குன்னு அதுக்கு வந்து முன்னாடி வந்துட்டு, என்னோட வலையில் வந்து மாட்டிக்கிட்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லைட்டாக ஒரு இது தட்டி விட்டோடனே அவனோட கால் எல்லாம் அப்படியே என்னென்னா ஏதோ தண்ணிக்குள்ளே அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது என்ன மாதிரியான ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது,
உன்னால முடிஞ்சத சீக்கிரம் வந்து செய்ய ஆரம்பி. நீ வந்து என்னன்னா இதில இப்ப மாட்டிக்கிட்ட மாரி தான். இதில வந்து என்னன்னா எவ்வளோதான் இருந்தாலும் சரி, உன்னால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து என்னன்னா மண்டையில மட்டு பட்டுன்னு அடிக்கிறான். ஹீரோவும் வந்து என்னன்னா அதுலேருந்து டக்கு டக்குன்னு அந்த ஒரு இது மாரி தப்பிச்சு பறவை மாரி பறந்து டப்பு டப்புன்னு அடிச்சு வரும்போது, சரி ஓகே பரவால்ல. இது உண்மையாவே ஒரு நல்ல டெக்னிக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம அந்த எல்டரோட அந்த மூஞ்சிக்கு முன்னாடியே வந்துரும். டக்குன்னு அந்த எல்ட்ரோ வந்து டக்குன்னு ஹீரோ மூஞ்சிக்கு முன்னாடி அட்டாக் பண்ணும்போது, "இது வெறும் டீகாய் தான். இந்தா இத வாங்கிக்க" அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப ஹீரோக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணாக்கா, போச்சு எல்ட்ரோ வந்து என்ன இப்ப காலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது, "சின்ன பசங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வந்து என்ன கீ எனர்ஜி வந்து கொண்டு வராரு. கொண்டு வந்து ஹீரோக்கு மேல என்னன்னா அவன் கையில ஒரு பாம் அட்டாக் அடிச்ச உடனே ஹீரோ வந்து என்னன்னா அப்படியே தெறிச்சு போய் விழுவுறான். "என்ன அட்டாக்டா இது? சூப்பரா இருக்கு. இந்த கிழவன் வந்து என்னன்னா இன்னும் எவ்வளோ டெக்னிக் தான் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது 2 பேரும் டக்கு டக்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஹீரோ வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு அவங்ககிட்ட இருக்க அந்த எல்லா இவங்ககிட்ட இருந்து சண்டை போடும்போது தெரிஞ்ச அந்த எல்லா மூவையும் வந்து என்னன்னா யூஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறான். அவரு வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு அந்த அட்டாக் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறாரு. பரவாயில்லையே! இவங்க 2 பேரும் போடுற சண்டை உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நாம இங்க இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாய்ங்க. இவனே நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு அந்த கையில இருந்த அந்த மரக்கட்டைய வச்சு என்னன்னா ஒரு மாரி சுத்தி சுத்தி சுழல் மாரி அப்படியே வந்து அடிப்பான். அத பார்த்துட்டு அந்த எல்ட்ரே வந்து ஷாக் ஆயிரும். இந்தா இதுவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிக்க வச்சு என்னன்னா ஒரு மாரி ஸ்லாஷ் அட்டாக் மாரி அடிக்கும். பரவாயில்லையே! நெறைய அட்டாக்க வந்து என்னன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்றாரு. உண்மையாவே யங் மாஸ்டர் வந்து சூப்பரான ஆள் தான். ஆனா நான் இத வந்து இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நான் சீக்கிரம் டிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு இது பண்ணி விட்டும்போது, "பார்த்த எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, "பரவாயில்ல யங் மாஸ்டர். இது உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க இன்னும் போக வேண்டிய தூரம் நெறையா இருக்கு." அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு 2 பேரும் என்னன்னா திரும்பவும் சண்டை போடவே ஆரம்பிச்சுருவாய்ங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ மண் எடுத்து அந்த ஆள் மேல தூவிட்டு, "சீக்கிரம் இது வந்து என்னன்னா தட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குரங்கு மாரி பண்ணிட்டு இருக்கையில, "மாஸ்டர் நீங்க ஹானரே இல்லாம செஞ்சுகிட்டு இருக்கீங்க. இந்த மாரி செய்றதெல்லாம் முட்டாள்தனம்" அப்படிங்கும்போது, சரி ஓகே. நீங்க பரவால்ல. இப்ப என்னோட ட்ராப்ல வந்து என்னன்னா, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இந்தாங்க இத வந்து தவிர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு மாரி அட்டாக் வந்து பண்ணும்போது, பரவால்ல மாஸ்டர். நீங்க ஏதாவது என்னன்னா என்னோட ரேஞ்சுக்குள்ள வந்துட்டீங்க. அப்படிங்கும்போது ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவான். பார்த்தாக்கா அந்த இடத்த சுத்தி வந்து என்னன்னா ஒரு மாரி தண்ணிக்குள்ள அப்படியே வந்து இருக்கிற மாரி இருக்கும். அப்படியே ஹீரோவ ஏதோ தண்ணிக்குள்ள என்னன்னா போட்டு அமுத்துற மாரி இருக்கும். இது என்ன மாரியான ஒரு மார்ஷல் ஆர்ட்ரா? இவன் எப்புட்றா இது எல்லாத்தையும் வந்து செய்றான்? இந்த கிழவனுக்கு உண்மையாவே நெறைய திறமை இருக்கு போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இந்தாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோக்கு வந்து என்னன்னா அவன் தலையிலேயே வந்து அடிச்சுருவான். அடிச்சுட்டு ஹீரோ தல அப்படியே என்ன பணியாரம் மாரி வீங்கி போயிரும். பரவால்ல நான் தான் சொன்னேன்ல, நீங்க போறதுக்கு மார்ஷல் ஆர்ட்ல இன்னும் நெறைய தூரம் இருக்கு. அதனால உங்களோட ஸ்வாட எடுங்க, திரும்பவும் வந்து என்ன சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே படுத்தவன் அப்படியே தல சுத்தி மயக்கமா ஆயிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா ஒவ்வொரு மெய்டும் வந்து என்னன்னா, அடுத்தடுத்து அவங்களோட அந்த வேலைய வந்து செய்யவே ஆரம்பிச்சவைங்க. அந்த டிவைன் பிசிஷன்ல போன அந்த மெய்டும் சரி, அந்த ஸ்ட்ராடஜிஸ்ட் கூட போன மெய்டும் சரி, எல்லாருமே அடுத்தடுத்து இது பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதே மாரி நம்ம ஹீரோவும் என்னன்னா, அவிங்க எல்லார் கூடயும் வந்து சேர்ந்து ட்ரெய்னிங் பண்ண வந்து ஆரம்பிச்சுருவான். அடுத்து திரும்ப அந்த செகண்ட் பிரதர் அங்க வந்துரும். "அப்பா! உண்மையாவே இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. சீக்கிரம் நான் என் வேலைய வந்து ஆரம்பிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிற அந்த ரூமுக்கு தான் வந்து போக ஆரம்பிச்சுருவான். போயிட்டு இந்த மாரி "உங்கள பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். சரி நீ எதுக்கு வந்த அத சொல்லு." அப்படிங்கும்போது, "நான் இந்த டோர்னமெண்ட்ட வந்து எல்லார் முன்னாடியும் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படிங்கும்போது, "எதுக்கு?" "ஆமா. எல்லாரும் வந்து என்னன்னா இத வந்து பார்த்தே ஆகணும். அப்பதான் அது இது வந்து நல்லாருக்கும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க 2 பேரும் இத பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோவோட அந்த 3 பிரதர் அவனும் வந்து வர ஆரம்பிச்சுருவான். அவனும் வந்துட்டு, "பரவாயில்லையே! நீ வந்து என்னன்னா அந்த ஐசோலேஷன் ட்ரெய்னிங்லேருந்து வந்துட்ட போலயே!" அப்படிங்கும்போது, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவனும் திரும்ப வந்து கேட்டுட்டு இருக்கையில, "நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ ஏன் இப்ப ஸ்வாட் கையில வச்சுருக்க? உனக்கு சேபர் தானே கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கேட்கையில, இவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவான். இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சது? நான் சேபர் தான் யூஸ் பண்றேங்கிறத இவன் எப்படி வந்து பார்த்தான்? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்க்கும்போது, இப்போ உன்னால அவன் கூட சேர்ந்து டியூவல் பண்ண முடியாது. ஏன்னா, நான் வந்து என்னன்னா, அவன் கூட டியூவலுக்கு வந்து என்னடா டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால நீ இப்போ வந்து எதுவும் வந்து பண்ண முடியாது. ஆனா, நீ வந்து நாங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கறதுக்கு வேணா நான் உனக்கு அனுமதி தரேன். அப்படிங்கும்போது ஹீரோவோட அப்பா இருந்துட்டு, நானும் வந்து அங்க வரலான்னு இருக்கேன். நானும் வந்து அங்க வரதுக்கு வந்து ஆசைப்படுறேன். அப்படிங்கும்போது, ஓகே சூப்பர். எல்லாரும் வந்து கண்டிப்பா வாங்க. அந்த மேட்ச வந்து எல்லாரும் பார்க்கணும். அதுதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கும்போது அவன் மனசுல என்ன யோசிக்கிறான்னா, எல்லாரும் பார்க்கும்போது அவன தோற்கடிச்சா தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு சொல்லி அவன் மனசுல யோசிச்சுட்டே இருக்கும்போது, "நீ வந்து யங் பிரதர ரொம்ப குறைச்சு எடை போடாத." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். யார் யார எப்படி எடை போடணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். டியூவல்ல வந்து பார்த்துக்கலாம்." இந்த முட்டா பையன் இருக்கானே, இவன் வந்து என்னன்னா இத எல்லாத்தையும் இவன் இன்னும் சாதகமா நடத்திக்க பார்க்குறான். அப்படிங்கும்போது அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட அந்த பவிலியன்ல வந்து காமிக்கிறாய்ங்க. பார்த்தாக்கா அந்த மேட்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிச்சுருவாங்க. 3 இடத்துல போனவங்க எல்லாரும். இந்த இடம் வந்து என்னன்னா ரொம்ப பெருசாயிடுச்சு. இது எப்படி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கும்போது, இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெண்டிங் மனிலேருந்து இப்ப நெறைய பணம் வந்திருக்கு. அதனால தான். அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து என்னன்னா வெல்கம் பண்றாங்க. இந்த மாரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டே இருக்கும்போது, இந்த இடம் மாறவே இல்ல. இன்னும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ அவிங்க கூட எல்லார் கூடயும் சேர்ந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கையில பார்த்தாக்கா, இவங்க எல்லாரும் வந்தத பார்த்துட்டு, "ஓ! சூப்பர் நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்கள பார்த்து பேசிட்டே இருக்கையில, "இதுதான்.
இதுதான் எனக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மண்டையில அடிக்க வரும்போது டக்குன்னு ஹீரோ வந்து என்னன்னா அதுலேருந்து குனிஞ்சு தப்பிச்சுக்கிறான். எப்புட்றா இவரு செஞ்சாரு இத? அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்கா இருக்கும்போது, ஹீரோ டக்குன்னு திரும்பி அவைங்க எல்லார் மேலயும் என்னன்னா ஒரு அட்டாக்க வந்து போட்டுட்டு திரும்பிறான். ஓகே சூப்பர். நல்லா இருக்கு. உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோனே பார்த்தா எல்லாம் வெறும் பச்சை காய்கறியே வந்து போட்டுருப்பாய்ங்க. இவங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா என்ன வெறும் பச்சை காய்கறியா போட்டுருக்காய்ங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, சரி ஓகே இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நெறைய மாறிருக்கீங்களா? ஆமா. மாற்றம் ஒன்று தானே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கையில ஒருத்தன் ஓடி வருவான். செகண்ட் பிரதர் உங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவனும் டக்குன்னு அங்க உள்ள வர ஆரம்பிச்சுருவான். ஹீரோ உடனே சைக்கோ மாரி சிரிச்சுட்டு, "வந்துட்டானா அவன்?" அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுட்டு இருக்க பார்த்தோனே மெய்ட்ல இருந்துட்டு, "மாஸ்டருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாரு?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, என்னால இத நம்பவே முடியல. நான் இவங்க எல்லாத்தையும் வந்து என்னன்னா குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். 2 வருஷத்துல இவங்களால எப்படி வந்து என்ன இவ்வளோ இதா மாற முடிஞ்சுன்னே தெரியல. நான் வந்து இந்த போட்டி ஆரம்பிக்கும்போதே முடிஞ்சிரும்னு நெனச்சேன். ஆனா அப்படி நடக்காது போல. ஹீரோவும் உடனே டக்குன்னு அங்க வந்துருவான். வந்துட்டு உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது, அவன் டக்குன்னு ஹீரோவோட தோள்ல வந்து கை வைக்கிறதுக்கு வந்துருவான். ஹீரோ டக்குன்னு அவன் தோள்ல கை வைக்க வரத வந்து புடிச்சுருவான். இவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவான். என்னால இத நம்பவே முடியல. எப்படி இது வந்து முடிஞ்சது? நான் என்னோட 3 பிரதர் அவன் மேல கை வைக்கும்போது அவனால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. இவன் எப்படி இத அசால்ட்டா வந்து புடிச்சான்? அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு அவன் கைய புடிச்சு இழுத்துட்டு, "வாங்க நம்ம உங்க இடத்துக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கப்புறம் பார்த்தாக்கா வகை வகையா சாப்பாடு வந்து வச்சிருப்பாய்ங்க. இவன் அத சாப்பிட்டு இருக்க பார்த்துட்டு, "இவன் என்ன முட்டா பயலா? இவன் மண்டையில மூளை இருக்கா இல்லையா?" ஒரு நிமிஷம். எதுக்கு நீ வந்து இதுவரைக்கும் சோறே பார்க்காத மாரி இப்படி வெளுத்து கட்டிட்டே இருக்க? உனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லட்டுமா? நம்ம கிளானு இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கான கிளான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். நான் ஒருவேளை இப்ப நீ சாப்பிடுற சாப்பாட்ல பாய்சன் வச்சுருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அப்படிங்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, "நீ என் பிரதர். நீ எப்படி அதெல்லாம் வந்து செய்வ?" அப்படிங்கும்போது, "இது என்னடா புது வகையான ஒரு ஃபீலிங்கா இருக்கு." அப்படின்னு சொல்லி அவன் மனசுல யோசிச்சுக்கிட்டு, "சரி ஓகே எதுக்காக என்ன கூப்பிட்ட? அத முதல்ல சொல்லு." அப்படிங்கும்போது அவன் இருந்துகிட்டு, "சரி ஓகே நான் இந்த இடத்தோட ரூல்ஸ பத்தி ஃபுல்லா சொல்லணும். அதுக்காக தான் உன்ன வந்து கூப்பிட்டேன். இந்த போட்டிய பொறுத்தவரைக்கும் யார் வந்து தோத்து போறாங்களோ, அவங்க வந்து என்னன்னா ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆகுற வரைக்கும் இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். புரிஞ்சது தானே? சரி ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவோம். உன்கிட்ட இப்ப புதுசா வந்து என்னன்னா ஒரு 3 மெய்டு என்னன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்களாமே! அவங்கள பத்தின ரூமர் தான் இங்க ஃபுல்லா வந்து போயிட்டுருக்கு. அவங்கள யாராவது ஒருத்தர் இந்த போட்டில நீங்க தோத்தா என்ன கூப்பிடணும். அப்படிங்கும்போது என்ன சொல்ற? ஆமா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அந்த இடத்துல வந்து வெளிய வர ஆரம்பிச்சுருவான். வெளிய வந்துட்டு அந்த 2 எல்டர பார்த்துட்டு, "நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா என்ன விஷயம் சொல்லு." அப்படிங்கும்போது, "நம்ம இந்த போட்டியில வந்து ஜெயிச்சே ஆகணும். நம்மளால வந்து என்னன்னா இந்த போட்டியில தோக்கவே வந்து முடியாது. புரிஞ்சுதா? அதுக்கு என்ன வேலையோ அத வந்து பார்க்க ஆரம்பிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. நாமளும் அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிய பத்தி சொல்றாய்ங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து சண்டை போடுவாங்க இந்த போட்டியில. ஆனா, அவனுக்கு கீழ வந்து என்னன்னா, ரொம்ப எலைட்டான ஸ்வாட் குரூப் வந்து என்ன இருக்கு. அது மட்டும் கிடையாது. அவன்ட்ட வந்து என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான நெறைய ஃபோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நாம்கும் சாட் அவன் வந்து என்னன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அவனும் வந்து என்னன்னா, அவனுக்கு கீழ தான் வந்துட்டுருக்கான். அவன வந்து நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு பின்னாடி வந்துட்டு, "அப்ப நீ அவன பார்த்து பயப்படுறியா? நீ எவ்வளோ பெரிய எல்டரு அப்படி இப்படின்னு சொன்னாலும், நீ ஏன் அவன பார்த்து பயப்படுற?" அப்படிங்கும்போது ஹீரோ டக்குனு அந்த ஆள் அடிக்க வரையில ஹீரோ டக்கு டக்குன்னு அங்கருந்து இது தப்பிச்சிடுறான் மாஸ்டர். என்னதான் வந்து என்னன்னா 2 பேரும் ஒரே ரெலிமில இருக்கிறதுனாலும் வயசு வித்தியாசம் வந்து என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னதான் ஒரே ரெலிமில வந்து இருந்தாலும் வயசான ஆள் அவரோட லிமிட்ல இருப்பாரு. அதனால அவரால அந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியாது. அதே மாரி தான் அந்த நாங்கும் சாங்கிறவன் ரொம்ப சக்தியான ஆளா இருப்பான். ஒரே லெவல்ல இருந்தாலும் சரி. நான் மட்டும் இருந்தேனாக்கா ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிழவனும் கூட சேர்ந்தாலும் ஒரு 10% சேர்த்து எப்படியும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு 60% இருக்கு. கண்டிப்பா நாம தான் இதில ஜெயிப்போம். அப்படிங்கும்போது ஓகே நாம தான் வந்து ஜெயிச்சே ஆகணும். தோக்குறதுக்குலாம் வேலையே கிடையாது. அப்படிங்கும்போது அடுத்து அந்த அரீனா வந்து வந்துருது. எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏய் அங்க பார்றா! ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரே வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இருக்காரு. அதே மாரி செகண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இருக்காரு." அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு ஹீரோவோட கொடிய புடிச்சு அங்க ஆட்டிட்டு இருப்பான். பார்த்தாக்கா அடுத்து கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஷாக் ஆகுற மாரி ஹீரோவோட அப்பா வர ஆரம்பிச்சாரு. "ஏய் அங்க பார்றா! கிளான் லீடரே வந்து வந்திருக்கார்றா!" அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா அங்க வந்துட்டு அவரோட அந்த ஆறாவே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னன்னா பயங்கரமா ஒரு மாரி டெரிஃபிக்கான ஒரு ஃபீல வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். உடனே அனௌன்சர் வந்து உள்ள வர ஆரம்பிச்சுரும். உள்ள வந்துட்டு, சரி ஓகே. எல்லாரும் வந்து என்னன்னா, இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இந்த போட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது, அங்க இருக்க எல்லாரும் என்ன கூச்சல் போட ஆரம்பிச்சுருவாய்ங்க. இன்னொரு பக்கம் அந்த மணி கிங் அவனும் என்னன்னா, அங்க தான் வந்து வந்திருப்பான். அந்த மணி கிங்கோட அவளோட சப்பார்டினேட் அவளும் கூட வந்து வந்திருப்பா. "எங்க மாஸ்டர் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும்" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அங்க எதிர் தரப்பு இருக்க ஆளுங்க எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. பார்த்தாக்கா அந்த செகண்ட் பிரதர் அவனும் வந்து என்னன்னா, அவன் கூட இருக்க எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுருவான். இன்னொரு பக்கம் சைட்ல வந்து பெட் பண்றீங்களா? யாராவது பெட் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில வந்து என்னன்னா, தங்க காசோட வந்து கேட்டுட்டு இருக்கும்போது வெட்டிங் தானே! இதோ இந்தா இத வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபுல்லா அப்படியே சில்வர் காசா இருக்கும். அத பார்த்தோனே அங்க இருக்கவங்க எல்லாம் மறண்டு போயிடுறாய்ங்க. இன்னொரு பக்கம் அடுத்து ஹீரோவோட டீம்ல சேர்ந்த ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாய்ங்க. ஓகே வந்துட்டாய்ங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ அவன் பிரதர்ட்ட போயிட்டு இங்க நெறைய கேண்டிடேட் வந்திருக்காங்க. அதனால நான் சொல்ற ஒரு விஷயத்த வந்து கேட்க முடியுமா? அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, எதுக்கு நீ சொல்றதையே வந்து கேட்டுட்டு இருக்கணும். இப்போ வந்து போட்டியோட விதிமுறைய மாத்துனா என்னடா செய்றது? அப்படிங்கும்போது, ஏன் நீங்க என்ன பயப்படுறீங்களா? நீங்க தோத்து போயிருவீங்கன்னு பயப்படுறீங்கன்னா, வேணா விட்டுருங்க நம்ம வேற வழிய பார்ப்போம். அப்படிங்கும்போது அவன் இத கேட்டோனே அப்படியே டென்ஷன் ஆயிடுறான்.
அடுத்து என்ன வச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை. மறந்துடாமல் ஹை பட்டனை கொடுத்துருக்கேன்.